ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் MS டார்கெட் TNPSC. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பொது தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு வந்து 22 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு 1 அலகு 1லிருந்து நாம் அலகு 7 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதோட ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்க்கலன்னா பார்த்து புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அலகு 1லிருந்து அலகு 7 வரைக்கும் 21 டெஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டு 22 23 வந்து பார்த்திங்கன்னா அலகு 1லிருந்து அலகு 7 வரைக்கும் கூடிய எல்லா சிலபஸும் சேர்த்து உங்களுக்கு ஒரு 100 கொஷின் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 100 கொஷினுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது இல்லை எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற கொஷின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 100 கொஷினுக்கு ஃபைனலாக எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் மெட்டீரியலாக இருந்தாலும் டெஸ்ட்டு டைமிங் சிலபஸ் எல்லாம் அதில் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா எப்பயும் போல் படிச்சுட்டு 1 or 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் ஒய்யாமா சீட்டோ நோட்டோ இருந்தால் உங்களுக்கான ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேரு என்பதன் பொருள். மேரு என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இமயமலை. மேரு என்பதன் பொருள் இமயமலை. ஔடதம் என்னும் சொல்லின் பொருள். ஔடதம் என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி, மருந்து. ஆன்சர் ஆப்ஷன் சி, மருந்து. நீலம் பிளஸ் வான் சேர்த்து எழுதுக. நீலம் பிளஸ் வான் சேர்த்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி, நீலவான். நீலம் பிளஸ் வான் நீலவான். இம் பிளஸ் இங்கே என்ன இருக்குது, வா இருக்குது. நீலம் பிளஸ் வான். இம்மு வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். நீலம் வான். வெங்கரி பிரித்தெழுதுக. வெங்கரி பிரித்தெழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி, வெம்மை பிளஸ் கரி. ஆன்சர் ஆப்ஷன் சி, வெம்மை பிளஸ் கரி. பிழை திருத்தம் சந்தி பிழையற்ற தொடரை தேர்க. பிழை திருத்தம் சந்தி பிழையற்ற தொடரை தேர்க. சந்தி பிழையற்ற தொடர் நம்ம செலெக்ஷன் பண்ணுறதுக்கு வல்லினம் மிகவும் மிகா இடங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி, அந்த சிறுவன் எங்கு சென்றான். கசதபமுன் வல்லினம் மிகும். இது வந்து ஒரு இன்ட் பாயிண்ட்டு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தேர்க. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிக. கொல் கோல். ஆன்சர் ஆப்ஷன் டி, கொல்னா வாங்கு, கோல்னா புறங்கூறு. கோல்னா புறங்கூறு, கொல்னா வாங்குதல். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. ஒளி ஒளி ஒளி. லா லா ரா வேறுபாடு. ரா ரா நா நா நா. இந்த 8 எழுத்துக்களும் வந்து மயங்கொலி எழுத்துக்கள் வந்து சொல்லுவாங்க. ஒலிக்கும்ல வந்து ஒலி சத்தம் இருக்குது இல்லைங்களா, அதில் சிறிதளவு மாற்றம் மட்டும்தான் இருக்கும் அந்த எழுத்துக்களுக்கு இடையே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. மொத்தம் 8 எழுத்துக்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒளினா சத்தம், பெரிய லீ வந்தா வெளிச்சம், ஒழினா கழித்தல். அதாவது தேவையில்லாத பொருளை நம்ம கழிச்சு கட்டுவோம் இல்லைங்களா, அதுதான். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். பொலி பொலி பொழி. இதுவும் லா லா ரா வேறுபாடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொலினா அழகு, சின்ன லீனா அழகு, பெரிய லீனா கொத்து, ரீன் பொழி அப்படின்னா ஊற்று. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது. ஆன்சர் ஆப்ஷன் பி, வண்டிகள் ஓடா. வண்டிகள் ஓடா. இணை எழுத்துக்கள் தொடர்பான கூற்றுகளை கவனி. இணை எழுத்துக்கள் தொடர்பான கூற்றுகளை கவனி. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின
எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். எடுத்துக்காட்டு திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இடையினை எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும். இடையினை எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும். ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1, 2, 3 சரி. கூற்று 1, 2, 3ம் சரி. வேர் சொல்லை தேர்வு செய்க. வேர் சொல்லை தேர்வு செய்க. சொன்னார், இதோட வேர் சொல் என்ன? சொன்னார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சொல். சொன்னார், இதோட வேர் சொல் சொல். வினைமுற்றுக்குரிய வேர் சொல் எழுதுக. தருகின்றனர். வினைமுற்றுக்குரிய வேர் சொல் எழுதுக. தருகின்றனர். ஆன்சர் ஆப்ஷன் டி, தா. ஆன்சர் ஆப்ஷன் டி, தா. நடி என்னும் வேர் சொல்லிற்குரிய வினைமுற்றை தேர்க. நடி என்னும் வேர் சொல்லிற்குரிய வினைமுற்றை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, நடித்தான். ஆன்சர் ஆப்ஷன் பி, நடித்தான். வேர் சொல்லை தொழிற்பெயராக்குக. கொடு. வேர் சொல்லை தொழிற்பெயராக்குக. கொடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொடுத்தல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொடுத்தல். மேஸ்திரி என்பது. மேஸ்திரி என்பது. ஆன்சர் ஆப்ஷன் சி, தலைமை தொழிலாளி. மேஸ்திரி என்பது தலைமை தொழிலாளி. ஆன்சர் இணையான தமிழ் சொல் தருக. ஆன்சர் இணையான தமிழ் சொல் தருக. ஆன்சர் ஆப்ஷன் சி, விடை. ஆன்சர் ஆப்ஷன் சி, விடை. சொல் பொருள் பொருத்துக. உகிர், குருளை, பினவு, கேழல். உகிர், குருணை, பினவு, கேழல். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி. உகிர்னா நகம், குருளை அப்படின்னா சிங்கக்குட்டி, பினவுனா தந்தம், கேழல்னா பன்றி. உகிர் நகம், குருளை சிங்கக்குட்டி, பினவு தந்தம், கேழல் பன்றி. பொருத்துக. சொல் பொருள் பொருத்துக. அரவம், ஞாலம், மாரி, தார். அரவம், ஞாலம், மாரி, தார். ஆன்சர் ஆப்ஷன் சி, அரவம் பாம்பு, ஞாலம் உலகம், மாரி மழை, தார் மாலை. அரவம் பாம்பு, ஞாலம் உலகம், மாரி மழை, தார் மாலை. பொருத்துக. சொல் பொருள். நல்குரவு, ஆடவர், வீடு, புனை. நல்குரவு, ஆடவர், வீடு, புனை. ஆன்சர் ஆப்ஷன் டி. நல்குரவுனா வறுமை, ஆடவர்னா ஆண்கள், வீடுனா மோட்சம், புனைனா தெப்பம். நல்குரவு வறுமை, ஆடவர் ஆண்கள், வீடு மோட்சம், புனை தெப்பம். சொல் பொருள் பொருத்துக. வசை, நாவாய், மொயம்பு, பொதும்பு. வசை, நாவாய், மொயம்பு, பொதும்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வசைனா பழி, மொயம்பு அப்படின்னா கப்பல். சாரிங்க. வசைனா பழி, நாவாய் அப்படின்னா கப்பல், மொயம்பு வலிமை, பொயம்பு பொதும்பு சோலை. வசைனா பழி, நாவாய்னா கப்பல், மொயம்புனா வலிமை, பொதும்புனா சோலை. அகம் என்பதன் எதிர்ச்சொல். அகம் என்பதன் எதிர்ச்சொல் தருக. ஆன்சர் ஆப்ஷன் சி, புறம். ஆன்சர் ஆப்ஷன் சி, புறம். சொல்லுக, இதன் எதிர்ச்சொல் யாது? சொல்லுக, இதன் எதிர்ச்சொல் யாது? சொல்லற்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, சொல்லற்க. ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. கா. ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. கா.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோலை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோலை. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்க. ஏ. ஆன்சர் ஆப்ஷன் சி அம்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி அம்பு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் தேர்க. மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி யானை. ஆன்சர் ஆப்ஷன் சி யானை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதழ். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதழ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று நாளிதழ் இன்னொன்று உதடு. இதழுக்கு வந்து ஒன்று நாளிதழ் இன்னொன்று உதடு. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி கம்பராமாயணம். கீழவே நான் கொடுத்துருக்கேன். கம்பராமாயணம் மட்டுமே வழிநூல். பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி குறிஞ்சி. ஆன்சர் ஆப்ஷன் சி குறிஞ்சி. குறிஞ்சி மட்டும்தான் அகத்திணை, மீதி எல்லாமே வந்து புறத்திணை. புறத்திணை 12, அகத்திணை வந்து அன்பில் 5 இணை சொல்லுவாங்க. அப்புறம் 7 திணைகள் இருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது 5 இருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அதை தவிர்த்து 2 திணையும் இருக்கும். மொத்தம் 7 திணை வரும். பொருந்தா சொல் எது? பொருந்தா சொல் எது? ஈஸி தான் இது. ஆன்சர் ஆப்ஷன் பி அறிவை, பெதும்பை, பேதை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்ணின் பருவ பெயர்கள். தாய் என்பது இதில் வராது. பொருந்தா சொல்லை கண்டுபிடி. 30. பொருந்தா சொல்லை கண்டுபிடி. ஆன்சர் ஆப்ஷன் பி குயில் பாட்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி குயில் பாட்டு. குயில் பாட்டு தவிர மற்றது எல்லாமே என்னது? சிற்றிலக்கியங்கள். மொத்தம் சிற்றிலக்கியங்கள் எத்தனை இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்து. சுற்றம், சீர்தூக்கு, சிந்தனை, சாட்டை, சங்கு. சாச்சா, சீச்சி, சூச்சு அந்த வரிசையில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர்தூக்கு, சுற்றம். சாச்சா, சீச்சி, சூச்சு, சேச்சே, சை, சோச்சோ, சௌ. இந்த வரிசை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா எழுத்துக்களுக்குமே தெரிஞ்சுக்கணும். சரியான அகரவரிசையை எழுதுக. 32. சரியான அகரவரிசையை எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி சரம், சாட்சி, செம்மை, சொம்பு. கோ இருபொருள் தருக. கோ இருபொருள் தருக. ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று அரசன் இன்னொன்று பசு. ஒன்று அரசன் இன்னொன்று பசு. 6 இருபொருள் தருக. 6 இருபொருள் தருக. ஆன்சர் ஆப்ஷன் சி நதி இன்னொன்று எண்ணிக்கை. 6 இருபொருள் தருக. ஒன்று நதி இன்னொன்று எண்ணிக்கை. விரிந்து விரித்து இரு வினைகளின் வேறுபாடு அறிக. விரிந்து விரித்து இரு வினைகளின் வேறுபாடு அறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. சேர்ந்து சேர்த்து இரு வினைகளின் வேறுபாடு அறிக. சேர்ந்து சேர்த்து இரு வினைகளின் வேறுபாடு அறிக. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர் சேர்த்து வைத்தனர். மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர் சேர்த்து வைத்தார். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கவிழும். ஆன்சர் ஆப்ஷன் சி சோலை பூவினில் வண்டினம் கவிழும். சோலை பூவினில் வண்டினம் கவிழும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாடுகள் தலையை மாடுகள்
தலையை தமது இது வராதுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஆனால் வந்து டேஷ் வந்து இங்கே வரணும். மாடுகள் தமது தலையை ஆட்டின, இந்த டேஷ் இங்கே வரக்கூடாது. இதில் வந்திருக்கு இல்லைங்களா, அது போல் மாடுகள் தமது தலையை ஆட்டின. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, பின்வருவனவற்றுள் சரியான இணை எது? பின்வருவனவற்றுள் சரியான இணை எது? முப்பத்தி 9. இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம், சித்திரமும் கைவழக்கம், இடமெல்லாம் சிறப்புன்னு கொடுத்துருக்காங்க. கல்லாடம் படித்தவரோடு கடமையை செய், கற்றோருக்கு சென்றா தோழன். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒன்று மட்டும்தான் சரி, மீதி எல்லாம் தவறு. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் வரணும். கல்லாடம் படித்தவரோடு சேராதே அதுபோல் வரும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு வரணும். இதெல்லாம் ஒன்று மட்டும்தான் கரெக்டு. சரியான தொடரை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் சி. விளையும் பயிர் முளையிலே தெரியும். விளையும் பயிர் முளையிலே தெரியும். சோழலிங்கபுரம் என்பதன் மருவு. சோழலிங்கபுரம் என்பதன் மருவு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோளிங்கர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோளிங்கர். சரியான இணையை தேர்க. 42. ஆன்சர் ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு. வேதாரண்யம்க்கு திருமறைக்காடு. கோயம்புத்தூருக்கு மருவு என்ன வரும்? புதுக்கோட்டைக்கு என்ன வரும்? பட்டுக்கோட்டைக்கு என்ன வரும்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். பொருந்தாததை தேர்க. 43. பொருந்தாததை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் டி சேரநாடு என்பது மருவு கிடையாது, மீதி எல்லாம் மருவு. பிழையற்ற தொடரை காண்க. 44. பிழையற்ற தொடரை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. தவறான தாவர இலை பெயரை தேர்க. தவறான தாவர இலை பெயரை தேர்க. அகத்திக்கீரை, கரும்பு தொகை, தாழை மடல், இதெல்லாம் கரெக்டு. கமுகு கூந்தல் வரணும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு சி தான். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 46. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சிரம் என்பது இந்த தலை வரணும், அதாவது சின்ன தலை, சின்னலா. இலைக்கு வேறு பெயர் தழை. வண்டி இழுப்பது காலை. இது எல்லாமே தவறு. ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ மனம் வீசும். புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். இதில் சரியான விடை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏன்னா மனம்க்கு வந்து பெரிய நா வரணும். மனம் வீசும். புலியின் கண் பெரிய இன்னு வரணும். வீட்டு வாசலில் கோலம் பெரிய லா வரணும், சின்ன லா வரணும். பெரிய லா கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் நமக்கு கரெக்டு. பின் வருணவற்றில் வல்லினம் மிகும் தொடர் எது? பின் வருணவற்றில் வல்லினம் மிகும் தொடர். ஆன்சர் ஆப்ஷன் சி. உவமை தொகை. உவமை தொகை. வினை தொகை, உண்மை தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகையெல்லாம் வல்லினம் மிகாது. சரியான இணைப்பு சொல் அமைந்த வாக்கியம் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. நேற்று கனமழை பொழிந்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. நேற்று கனமழை பொழிந்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏனெனில். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏனெனில். சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. 51. சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. கோயில் மாநகரம் மதுரை என்றால் மிக என்று. கோயில் மாநகரம் மதுரை என்றால் மிக என்று. உரிய முறையில் அமைந்த சொற்றொடர் எது? உரிய முறையில் அமைந்த சொற்றொடர். ஆன்சர் ஆப்ஷன் சி. தமிழர்கள் வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்தனர். தமிழர்கள் வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்தனர்.
அமைச்சரால் விருது வழங்கப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்? அமைச்சரால் விருது வழங்கப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்? படு, பட்டது, பெரு, பெற்றது, ஆயிற்று, போயிற்று இது மாதிரிலாம் வந்தால் என்ன வரும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி, செயற்பாட்டு வினை. செய்பவரை முன்னிறுத்தினா அது செய்வினை, செயல்படு பொருளை முன்னிறுத்தினா அது செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினை வாக்கியத்தை அறிக. 54. செயற்பாட்டு வினை வாக்கியத்தை அறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி. குயில் பாட்டு பாரதியாரால் இயற்றப்பட்டது. குயில் பாட்டு பாரதியாரால் இயற்றப்பட்டது. ஆசிரியர் படம் வரைவித்தார். இது எவ்வகை வாக்கியம்? ஆசிரியர் படம் வரைவித்தார். இது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிறவினை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிறவினை. வாக்கிய வகை அறிக. முருகன் முயன்று படித்தான். முருகன் முயன்று படித்தான். ஆன்சர் ஆப்ஷன் பி, தன்வினை. ஆன்சர் ஆப்ஷன் பி, தன்வினை. மரபு பிழை இல்லாத தொடர் எது? 57. மரபு பிழை இல்லாத தொடர். ஆன்சர் ஆப்ஷன் டி, காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், நாய் குரைக்கும். அப்போ மரபு பிழை இல்லாத தொடர் ஆப்ஷன் டி தான். மரபு பிழைகளை நீக்குக. 58. மரபு பிழைகளை நீக்குக. ஆன்சர் ஆப்ஷன் பி, காட்டில் யானை பிளிரியது. பிளிரும் என்பதுதான் கரெக்டு. மரபு பிழைகளை நீக்குக. 59. ஆன்சர் ஆப்ஷன் பி, நரி உலையிட ஆந்தை அலறியது. நரி உலையிட ஆந்தை அலறியது. நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டுபிடிக்க. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டுபிடிக்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, இல்லை சார் அவனை விடக்கூடாது சார் என்றான். இல்லை சார் அவனை விடக்கூடாது சார் என்றான். நிறுத்தற்குறிகளை அறிதல். சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. ஆன்சர் ஆப்ஷன் பி, சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. பொறுத்துக. சிற்பங்கள், சில்லுகள், மொழியியல், ஒளியியல். சிற்பங்கள், சில்லுகள், மொழியியல், ஒளியியல். ஆன்சர் ஆப்ஷன் சி, சிற்பங்கள் ஸ்கல்ப்சர், சில்லுகள் சிப்ஸ், மொழியியல் லிங்குவிஸ்டிக்ஸ், ஒளியியல் ஃபோனாலஜி. சிற்பங்கள் ஸ்கல்ப்சர், சில்லுகள் சிப்ஸ், மொழியியல் லிங்குவிஸ்டிக், ஒளியியல் ஃபோனாலஜி. பொறுத்துக. ஒப்பனை, பொம்மலாட்டம், எழுத்திலக்கணம், இதழியல். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒப்பனைனா மேக்கப், பொம்மலாட்டம்னா பப்பட்ரி, எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி, இதழியல்னா ஜேர்னலிசம். ஒப்பனை, மேக்கப், பொம்மலாட்டம், பப்பட்ரி, எழுத்திலக்கணம், ஆர்த்தோகிராஃபி, இதழியல், ஜேர்னலிசம். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் ஓவியக்கலை முன்னணியில் நிற்கிறது. தமிழ்நாட்டில் சங்க காலத்திற்கு முன்னரே வரையப்பட்ட ஓவியங்களை கண்ணெழுத்து என்று வழங்கியுள்ளனர். தமிழ் இலக்கியங்களில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள். இதனை பரிபாடல், குறுந்தொகை அடிகள் தெளிவுபடுத்துகின்றன. பழங்கால மக்கள் சித்திர எழுத்துக்களால் கருத்துக்களை புலப்படுத்தினர். அவை மொழி குறியீடுகளாக வளர்ந்துள்ளன. நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு முதலியவற்றை கொண்டு வரையப்பட்டவை கோட்டோவியங்கள் எனப்படும். எழுத்து என்பதன் பொருள் யாது? 64. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓவியம். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓவியம். கீழ்கண்டவற்றில் நுண்கலை அல்லாதது எது? 65.
ஆன்சர் ஆப்ஷன் பி. அறிவியல் வந்து நுண்கலையில் வராது. ஓவியம், இசை, சிற்ப கலைலாம் நுண்கலைகளில் வரும். மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின? மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின? ஆன்சர் ஆப்ஷன் சி ஓவியம். ஆன்சர் ஆப்ஷன் சி ஓவியம். கோட்டோவியங்கள் இவற்றுள் எதை கொண்டு வரையப்பட்டன? கோட்டோவியங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர்? சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணெழுத்து. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணெழுத்து. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும், அதுபோல. ஆன்சர் ஆப்ஷன் பி ஊக்கப்படுத்துதல். ஆன்சர் ஆப்ஷன் பி ஊக்கப்படுத்துதல். பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி போல. ஆன்சர் ஆப்ஷன் பி நிலையாக பதியும். நிலையாக பதியும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்க. அவன் ஒரு மூடி டைப். அவன் ஒரு மூடி டைப். ஆன்சர் ஆப்ஷன் சி மன வேறுபாட்டினன். மன வேறுபாட்டினன். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிக. பஸ் வந்துருச்சு. இதில் பஸ் வந்துருச்சு. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இது வேறுபட்டு கொடுத்துருக்காங்க. பேருந்தில் படிக்கட்டில் பயணம் செய்யாதே. சரியான கலை சொல்லை தேர்வு செய்க. இன்டெலெக்சுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல்லை தேர்வு செய்க. இன்டெலெக்சுவல். ஆன்சர் ஆப்ஷன் சி அறிவாளர். ஆன்சர் ஆப்ஷன் சி அறிவாளர். சரியான கலை சொல்லை தேர்ந்தெடு. ரீஃபார்ம். சரியான கலை சொல்லை தேர்ந்தெடு. ரீஃபார்ம். ஆன்சர் ஆப்ஷன் சி சீர்திருத்தம். ஆன்சர் ஆப்ஷன் சி சீர்திருத்தம். என்பும் உயிர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அன்புடையார். ஆன்சர் ஆப்ஷன் சி அன்புடையார். யார் உலகில் மகிழ்ச்சியாக வாழ்வார் என வள்ளுவர் கூறுகிறார்? யார் உலகில் மகிழ்ச்சியாக வாழ்வார் என வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர்கள். அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர்கள். வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனை யார் நல்ல விருந்தினன் என்று வரவேற்று போற்றுவர்? வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனை யார் நல்ல விருந்தினன் என்று வரவேற்று போற்றுவார்? ஆன்சர் ஆப்ஷன் டி புகழ்வானில் இருப்போர். புகழ்வானில் இருப்போர். பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைபிடிப்பதை விட எது சிறந்தது என வள்ளுவர் கூறுகிறார்? பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைபிடிப்பதை விட எது சிறந்தது என வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவளிப்பது. பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவளிப்பது. 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக எது அமையும் என வள்ளுவர் கூறுகிறார்? 7 தலைமுறைக்கும் எது பாதுகாப்பாக அமையும் என வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்வி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்வி. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன்பும் மண்புலவன் வள்ளுவன் வாய்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல். செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன்பும் மண்புலவன் வள்ளுவன் வாய்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி திருவள்ளுவ மாலை. ஆன்சர் ஆப்ஷன் பி திருவள்ளுவ மாலை. செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் டேஷினால் வெற்றி கொள்ளல் வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார். செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் டேஷினால் வெற்றி கொள்ளல் வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் பி பொறுமையால். ஆன்சர் ஆப்ஷன் பி பொறுமையினால். கீழ்கண்ட எது பண்பாளரின் இயல்பு? கீழ்கண்ட எது பண்பாளரின் இயல்பு? அன்பு உடையவராக இருத்தல், பண்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடிப்பிறப்பு. அன்புடையவராக இருத்தல், பண்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடிப்பிறப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும் தவறு.
அன்புடையவராக இருத்தல் உயர்ந்த குடிப்பிறப்பு. எது நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறமாகும் என வள்ளுவர் கூறுகிறார். எது நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் என வள்ளுவர் கூறுகிறார். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. யாருடைய புகழ் உலகம் உள்ளவரை நீடித்து நிற்கும் என வள்ளுவர் கூறுகிறார். யாருடைய புகழ் உலகம் உள்ளவரை நீடித்து நிற்கும் என வள்ளுவர் கூறுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் பி பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொண்டவருக்கு. பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொண்டவருக்கு. கூற்று 1 கூற்று 2 திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் நாலடியார். அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் நாலடியார். நாலடியார் 14 மேல்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். நாலடியார் 14 மேல்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி கூற்று 2 தவறு. கூற்று 1 சரி கூற்று 2 தவறு. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற தொடரில் 2 எனும் சொல் எந்த நூலை குறிக்கிறது? 4ம் 2ம் சொல்லுக்குருதி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருக்குறள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருக்குறள். காரியாசன் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார் மாணக்கர். காரி என்பது இயற்பெயர். ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். மாக்காராசன் என்று பாயிர செயல் இவரை சிறப்பு செய்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. சிறு பஞ்சமூலம் கூறும் 5 சிறிய வேர்களில் தவறானது எது? சிறு பஞ்சமூலம் கூறும் 5 சிறிய வேர்களில் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் டி பிரண்டை. ஆன்சர் ஆப்ஷன் டி பிரண்டை. தமிழில் இருந்துதான் திராவிடா என்ற சொல் பிறந்தது என்று கூறியவர். தமிழில் இருந்துதான் திராவிடா என்ற சொல் பிறந்தது என்று கூறியவர் ஈராஸ் பாதிரியார். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். கூற்று 1ம் 2ம் சரியா தவறான மார்க் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1ம் 2ம் சரி. கூற்று 1ம் 2ம் சரி. அடிப்படையில் மொழி குடும்பங்கள் பலவாக பிரிக்கப்பட்டுள்ளன. அடிப்படையில் மொழி குடும்பங்கள் பலவாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் சி பிறப்பு உறவு தொடர்பு அமைப்பு அடிப்படையில் மொழி குடும்பங்கள் பலவாக பிரிக்கப்பட்டுள்ளன. பிறப்பு உறவு தொடர்பு அமைப்பு. பக்தி சுவையின் அணி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என சேக்கிழாரை பாராட்டியவர் யார்? பக்தி சுவையின் அணி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என சேக்கிழாரை பாராட்டியவர். ஈஸிதான். ஆன்சர் ஆப்ஷன் பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தமிழை ஆளென வளர்த்து மாண்புரை செய்தவர் யார்? தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர். ஆன்சர் ஆப்ஷன் சி தேவநேய பாவனார். தேவநேய பாவனார். வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர். வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று. கள்ளக்குடி மகாகாவியம். இது பாவலரோட நூல் கிடையாது. கொய்யா கனி கனிச்சாறு நூறாசிரியம் இது எல்லாமே பாவலரேறு பெருஞ்சித்திரனாரு நூல். கள்ளக்குடி மகாகாவியம் யாருடையதுன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். குயில் என்ற இதழை நடத்தியவர். குயில் என்ற இதழை நடத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதிதாசன். ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி பிசிராந்தியார். ஆன்சர் ஆப்ஷன் டி பிசிராந்தியார். பிசிராந்தியர் சாகித்ய அகாடமி பெற்ற ஆண்டு
அது வந்து கவிதையா, காவியமா, காப்பியமா, நாடக நூலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். காயிதே மில்லத் தொடர்புடைய கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? கல்வி மிகுந்திடில் கழுத்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர். திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் பரூக் ஆகியவற்றை தொடங்க அவரே காரணம். இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி இந்திய நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தவர். கூற்று காரணங்கள் சரியா தவறான கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள்? காயிதே மில்லத். ஈஸி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமுதாய வழிகாட்டி. சமுதாய வழிகாட்டி. வேலு நாச்சியார் பற்றி சரியானது அல்லாதது, அதாவது எது தவறானது? ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்துவின் மகள். காளையார் கோவிலில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். சிவகங்கையை வேலு நாச்சியார் இருந்து 8 ஆண்டுகள் ஆனது. வேலு நாச்சியார் உடையாள் என்ற பெண்ணிற்காக நடுக்கல்லை நட்டு அவர் வைத்து போருக்கு செல்லும் முன் தனது தாலியை வைத்து வணங்கியிருப்பார். தவறானது ஃபைன் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. காளையார் கோவிலில் தங்கி ஒரு படையெல்லாம் திரட்டல, திண்டுக்கல் கோட்டையில் தான் தங்கியிருப்பாங்க. கோபால நாயக்கர் உதவியோட ஹைதர் அலி என் பண்ணுப்பார். குயிலி, சின்ன மருது, பெரிய மருது, தாண்டவராயர் மொத்தமே இவங்க மெயினான ஆட்கள். ஆன்சர் பி தான் இதில் தவறானது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின். வேலு நாச்சியார், மருது சகோதரர், ஹைதர் அலி, குயிலி. ஆன்சர் ஆப்ஷன் டி. வேலு நாச்சியார் வீரம், மருது சகோதரோட ஆற்றல், ஹைதர் அலியின் உதவி, குயிலியின் தியாகம். அதனால தான் அவங்க மீண்டும் சிவகங்கையை மீட்டாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100 வினாக்கள் பார்த்துருக்கோம். 100 வினாக்களுக்கு எத்தனை வினாக்கள் கரெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தென் அடுத்த ஒரு மாடல் டெஸ்ட்டும் இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் ஃபுல்லாக கொடுக்க, அதாவது எக்ஸாம்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஜிஎஸும் தமிழும் கொடுக்கலான்னு இருக்கேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹை பாயிண்ட்ஸ் இருக்கும், ஹை பாயிண்ட்ஸும் கொடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.